Kutties. Where are you going? Hi, Kutties. Hi. Where are you going? We are going to school. Yummy chocolates. Do you want it? No, I don't want. But it is very tasty and sweet. My mummy said I won't get it from strangers. But it is very tasty and sweet. I eat chocolate. I want one. Give it to me. Wow, very tasty. Do you want the extra chocolate? Yes, uncle. Then convince me. I give you more chocolates. Good morning, ma'am. Good morning, students. Aji is going London from Georgia. This how come? Why we come to school when uncle gave chocolate, so he went along to get more chocolate. Acha, it was calling parents. Aji, mama, Aji, Michi. Where's Ajit? Michi. Aji, Michi. Ajit, where are you? Ajit, where are you? Ajit, where are you? The student got the chocolate from a stranger and went along with him. Other two students didn't get the chocolate from the stranger. Here, child. Teacher, child, not to go any stranger and not to get anything from others. My intention in explaining drama is to teach you all a lesson. Thank you. Intention is, please teach your ward not to get anything from any stranger. Scene 2. Ajit, go and stand up. Come. Tejasvi uncle. Rend mic, ma'am. 2 mic. அப்பா நம்ம இப்ப சத்தமா. அப்பா நம்ம இப்ப எங்க போறோம்? நீ தானே
பீச்சுக்கு போகணும் சொன்னேன், அங்கதான் போறோம். ஐ ஜாலி ஜாலி, இந்த பீச்ல சாப்பிட நிறைய ஸ்நாக்ஸ் வேணும். ஆமாக்கண்ணா, உனக்கு பிடிச்ச சாக்லேட், லேஸ் பாக்கெட், குறுக்குறே நிறைய இருக்கு. இந்த சாப்பிடு. யம் 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 யம். அப்ப இந்த தவறை எல்லாம் என்ன பண்ணா? அப்படியே தூக்கி போடு. இதுக்கு ஒரு கேள்வி வேற கேக்குற. அகைன் அப்படியே தூக்கி போடு. இதுக்கு ஒரு கேள்வி வேற கேக்குற. தூக்கி போடு. இங்கே போடு. நிஷா மேம் வந்து வந்துச்சு. அப்புகுதி வா, இப்போ நான் பார்க்கு போய் விளையாடலாம். போமா, நான் வரல, நான் வீடியோ கேம் விளையாடுறேன். இல்லதான் தங்கம், வெயில்ல போய் விளையாண்டானா உடம்பு மனசும் ஆரோக்கியமாக்கும். போமா, நான் வரல. செல்லம், நீ வா வா, உனக்கு பிடித்த கோனை, ஸ்வீட் கார்ன் எல்லாம் வாங்கி தரேன். ஓகேம்மா, போலாம். இதாம்மா எனக்கு கான் போதும். நீ ஃபினிஷ் பண்ணிடு, நான் கோனை சாப்பிடுறேன். தூக்கி போடுன்னு சொல்லுமா? எங்க சொல்லலையே. சொல்லிட்டா மேம். எங்க சொன்னா? ஃபர்ஸ்ட் சார் சொன்னா. இந்தாமா போதும் சொன்னா. தார்னிகா உட்கார், மனிஷா உட்கார். அப்பா, இந்த அப்பா, இந்த பனானா தோலும் இந்த பிஸ்கட் கவரும் இங்க போத. இந்த விண்டோ கண்ணாடியை கீழே இறக்கி தூக்கி போடு. அப்பா, கார் ஃபாஸ்டா போகுதே, இப்படி போடுவேன். உன்னை என்ன ஓடுற காலையை வந்து வெளில குச்சி குப்பையை வெளில போட சொன்னேன், அப்படியே தூக்கி குப்பையை வெளில போடு. டஸ்ட்பின். அதை இங்கே வச்சுருந்துருக்கணும், அதை முதல்லையே வைக்காமல் விட்டுங்க. அடா அடா அடடா, சூப்பர் சூப்பர். எல்லோரும் நல்ல வேலையெல்லாம் பார்க்குறீங்களே. உங்க வீடு, உங்க ஹெல்த்து எல்லாமே நல்லா இருக்கணும். ஆனா நான் அப்படி போனா உங்களுக்கு என்ன? அப்படித்தானே? என்னம்மா நீ யாருமா? நீ என்ன சொல்ற? நாங்க பண்ண வேலை உன்னை என்ன பண்ண போகுதே? குப்பையை குப்பத்தட்டியில போடாம
ரோட்டிலேயோ பப்ளிக் பிளேஸ்லேயோ போட்டா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இன்னும் பெருசா ஆகிற போகுது. நீங்க போற குப்பையெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் என்னோட மேல இருக்கிற கல்வம் எல்லாம் அடிச்சுக்குது. உங்களுக்கு ஃப்ளட் ஆகுது. நிறைய டிசீஸ் தான் புதுசு புதுசா வருது. அப்ப கூட உங்களுக்கு புரியாதா? எப்படி அங்க வீட்டையோ ஹெல்த்தையோ எப்படி பத்திரமா பார்த்துக்க நினைக்கிறீங்களோ அப்படியே என்னையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க குழந்தைக்கும் கத்து கொடுங்க. கண்டிப்பா இனிமே குப்பைகளே குப்பை தண்ணி போடுவோம். ரொம்ப நன்றி எங்கள் கல்விக்கு. Mother Earth asks us to teach our world to put the trash in the dustbin, not on the roads, on public places, or while traveling in the car. If you are throwing the garbage outside, it is all amendable. Please ensure that teach your world to put the trash in the trash bin, not on the roads. Scene 3. அப்படிதான் சொல்லி கொடுக்குவாங்க. அதெல்லாம் என்னென்னவோ ஃபாலோ பண்ண முடியாது. ஸ்கூல்னா அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. எல்லா நேரமும் ஃபாலோ பண்ணக்கூடாது. which means teachers are teaching don't pass urine on the roads or public places, pass the urine on the restroom. But parents are saying ஸ்கூல்னா அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. எல்லா நேரமும் நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். உங்க அம்மா சொன்ன செய். இந்த காலத்து குழந்தைங்களா ரொம்ப ஷார்ப். அவங்க கரெக்டா சொல்றாங்க. கொஞ்சம் அவங்க சொல்றிய கேளுங்களா? உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுது. நீங்க என்ன சொல்லுவீங்க? சளி வந்தாலும் யூரின் வந்தாலும் வாமிட் பண்ற ஃபீல் வந்தாலும் பக்கத்துல இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல போய் வாஷ் பேசின் அண்ட் டாய்லெட்டை யூஸ் பண்ணணும். அதுதான் ஹெல்த்தி ஹேபிட். அதை விட்டுட்டு கண்ட இடத்துல பண்ணா அதை மிதிச்சு விளையாடுற குழந்தைகளுக்கு கால் வலியாகவும் கை வலியாகவும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி வயிற்றுக்குள்ள போய் டைரியா வாமிட்டிங்
இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வரும். ஸோ அது எல்லா குழந்தைகளையும் பாதிக்கும். நாம ஒவ்வொருத்தரும் அவரா இருந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா டிசீஸ்லேருந்து காப்பாற்றலாம். கண்டிப்பா இனிமே நீங்க சொன்னத ஃபாலோ பண்றோம் டாக்டர். தேங்க் யூ. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா நாங்களே எங்க ஸ்கூலுக்கு எதிர்க்கவே நிறைய பேரண்ட்ஸ் அப்படி பார்க்குறோங்க. ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? Thank you so much for watching this.